என் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஒரு இளம்பெண் தன் தாய் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் கணவர் அவளை அடித்து அவள் மிகவும் பருமனாக இருப்பதாக கூறி வீட்டை விட்டு துரத்திவிட்டார். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். உள்ளத்தில் மிகவும் நல்லவள். ஒரு நாள் அவள் என் வீட்டிற்கு வந்தாள். அப்போது என் பெற்றோர் பண்ணைக்கு சென்றிருந்தார்கள். அவள் எனக்கு சாப்பிட உருளைக்கிழங்கு பஜ்ஜி கொண்டு வந்திருந்தாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் அழ ஆரம்பித்தாள். அதனால் நான் அவள் கையை பிடித்து கொண்டு, என் பெயர் கவின், எனக்கு 32 வயது. நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன். நான் விவசாயம் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அதில் என் பெற்றோருடன் சேர்ந்து விவசாயம் செய்கிறேன். கடந்த 3 மாதங்களாக என் பக்கத்து வீட்டு பெண் மோனிகா அவளுடைய தாய் வீட்டிற்கு வந்திருப்பதை கண்டேன். அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள். அவளுடைய உடல்நிலையும் மோசமடைந்து வருவதாக தோன்றியது. ஆனால் விவசாயம் மற்றும் வேலை ஏற்பாடுகள் காரணமாக ஒரு வாரமாக அவளுடைய வீட்டிற்கு என்னால் செல்ல முடியவில்லை. மோனிகாவும் நானும் சிறு வயது நண்பர்கள். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஒரு தலைப்பட்சமான காதல். அவள் எப்பவும் என்னை ஒரு நண்பன் மாதிரி நினைத்து பேசுவாள். என் மனசுல இருக்கிற உணர்வுகளை நான் அவகிட்ட சொன்னதே இல்லை. இன்னைக்கும் கூட எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ ஏன் மாமியார் வீட்டுக்கு போகல, ஏன் அவ பெற்றோர் வீட்டுல இவ்வளவு கோபமா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை தெரிஞ்சிக்க நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அங்க போனதும் அவ சமையல் அறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாள். அவங்க அம்மா என்னை உட்கார சொன்னாங்க. அப்போதான் மோனிகா வாசலுக்கு வந்தாள். என்னை பார்த்து லேசாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்புல உண்மையான சந்தோஷம் இல்லை. அந்த சிரிப்பு செயற்கையாக இருந்தது. முன்னாடி மோனிகா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, மனசுல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவங்க சிரிப்பு எங்கோ மறைந்து விட்டது. கொஞ்ச நேரத்துல அவ எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அவங்க அம்மா நான் வயலுக்கு போறேன்னு சொன்னாங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேச வேண்டும். மோனிகா எப்போதும் கோபமாக இருக்கிறாள். அவளுக்கு விளக்குங்கள், நான் என்ன நடந்தது என்றேன். அவளுடைய அம்மா, அவள் தானே உன்னிடம் சொல்லுவாள் என்றாள். நான் தேநீர் குடிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து அவளுடைய அம்மா வயலுக்கு சென்றாள். மோனிகா மீண்டும் சமையல் அறைக்கு சென்றாள். நான் அவளை அழைத்தேன். மோனிகா மெதுவாக அவள் என்னிடம் வந்தாள். நான் அவளை உட்கார சொன்னேன். அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். நான் சொன்னேன், மோனிகா, உன் பெற்றோர் வீட்டிற்கு வந்த பிறகு நீ உன் மாமியார் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதை நான் பல நாட்களாக கவனிக்கிறேன். என்ன விஷயம்? நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? உன் முகத்தில் இருந்து புன்னகை ஏன் முற்றிலும் மறைந்து விட்டது? அவள் எதுவும் சொல்லவில்லை. நான் அவள் கையை என் கையால் பிடித்து என்னை பார் என்றேன். அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. மோனிகா, என்ன நடந்தது என்று சொல்லு என்று நான் சொன்னேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், கவின், எனக்கு திருமணம் நடந்து இப்போது 2 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. திருமணத்திற்கு பிறகு எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கணவர் அகிலன் என்னை மிகவும் நேசித்தார். அவன் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் மெதுவாக எல்லாம் மாறத் தொடங்கியது. என் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. என் எடை அதிகரித்தது. என் கணவருக்கு இது பிடிக்கவில்லை. அவர் ஒரு அழகான மெலிந்த மனைவியை விரும்பினார். என் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் என்னிடமிருந்து தன்னை தூர விலக்கி கொண்டார். அவரது நண்பர்களும் உறவினர்களும் என்னை கேலி செய்ய தொடங்கினர். இதன் காரணமாக அவர் என்னுடன் மோசமாக நடந்து கொள்ள தொடங்கினார். அவர் என்னை கேலி செய்ய தொடங்கினார். என்னை அடிக்கவும் தொடங்கினார். மக்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்று உணர்ந்ததால் என்னை எங்கும் அழைத்து செல்வதை நிறுத்திவிட்டார். அவர் என்னை கேலி செய்யவும் தொடங்கினார். என்னை அடிக்கவும் தொடங்கினார். மக்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்று உணர்ந்ததால் என்னை எங்கும் அழைத்து செல்வதை நிறுத்தினார். பின்னர் அவர் மீண்டும் 2வது திருமணம் செய்து கொண்டார். இப்போது அவர் என்னை கவனிக்கவே இல்லை. நான் என் மாமியார் மீது மிகவும் கோபமாக பேச தொடங்கினேன். கடந்த வாரம் அவர் என்னை என் பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு நான் மீண்டும் என் மாமியார் வீட்டிற்கு சென்றால் என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இதையெல்லாம் கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது. ஏனென்றால் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்த என் அன்பு தோழி மோனிகா இப்போது முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். அவளுடைய தன்னம்பிக்கை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு சென்றிருந்தது. நான் அவளை ஆறுதல் படுத்தி, பாருங்கள் மோனிகா, ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. ஆனால் உங்கள் கணவர் செய்தது மிகப்பெரிய அநீதி. மீண்டும் திருமணம் செய்து கொண்டு உன்னை இப்படியே விட்டு விடுவது முற்றிலும் தவறு என்று கூறினேன். மோனிகா மீண்டும் அழுது கொண்டே சொன்னாள், இப்போது எனக்கு அங்கு செல்லவே மனம் இல்லை. நான் மீண்டும் சென்றால் அவர் எப்போதும் என்னை துன்புறுத்துவார். அவர் என்னை கொன்று விடுவார். மோனிகா அழுது கொண்டே என்னிடம் சொன்னாள், ஒரு நாள் தன் கணவர் தன்னை ஒரு தண்ணீர் கிணற்றில் தள்ளிவிட்டார். நான் சத்தமாக கத்தினேன். நான் சத்தமாக கத்தவில்லை என்றால்
ஒருவேளை கிராம மக்கள் வந்து என்னை காப்பாற்றி இருக்க மாட்டார்கள் என்றாள். இப்போது அவள் தன் மாமியார் வீட்டிற்கு திரும்பி செல்ல மாட்டாள் என்றும் இங்கே அவளுடைய பெற்றோர் வீட்டில் தங்க விரும்புகிறாள் என்றும் சொன்னாள். சிறிது நேரம் நாங்கள் அப்படி ஒரு உரையாடலை நடத்தினோம். பிறகு அவள் என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல சொன்னாள். நான் சிரித்தபடி பதிலளித்தேன். நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? அதே விவசாய வாழ்க்கை தான் இப்போதும் நடக்குது. நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல என்று மோனிகா கேட்டாள். நான் சொன்னேன், நான் விவசாயம் பார்ப்பதால் எனக்கு யாரும் பொண்ணு தரவில்லை. விவசாயம் இருக்கு, ஆனா வேலை இல்லை. அதனால யாரும் அவங்க பொண்ணை கொடுக்க விரும்பல. இந்த மாதிரி நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசினோம். மோனிகா தன் மனசுல இருந்ததை சொல்லி அழுத பிறகு கொஞ்சம் லேசாயிட்டா. நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு பண்ணையில் நிறைய வேலை இருந்ததால் என் வீட்டுக்கு திரும்பினேன். இப்படியே 2 நாள் கழிந்தது. மோனிகா இப்போது எங்க வீட்டுக்கு எப்ப வேணும்னாலும் வந்து என் பெற்றோரிடம் பேசுவாள். அவ என்கிட்டையும் பேசுவாள். மெல்ல மெல்ல மனசு லேசாயிட ஆரம்பிச்சது. அவ முகத்துல முன்னாடி இருந்த சோகம் இப்ப கொஞ்சம் குறைந்து அவ துக்கத்துல இருந்து மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிட்டா. என்னோட பேசுறது அவ மனசுக்கு லேசாயிடுச்சு. மோனிகாவோட உடல்நிலையும் உடலும் பாரமா இருந்துச்சு. ஆனால் என் காதல் அவள் மீது ஒருபோதும் குறையவில்லை. மாறாக அவளுடைய இயல்பு, அவளுடைய அப்பாவித்தனம் மற்றும் அவளுடைய இதயத்தால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். மோனிகாவும் அவளுடைய பெற்றோருடன் பண்ணையில் வேலைக்கு வர தொடங்கியிருந்தாள். எங்கள் இருவரின் நிலங்களும் ஒருவருக்கொருவர் அருகருகே இருந்தன. எனவே நாங்கள் அடிக்கடி மதிய உணவை ஒன்றாக சாப்பிட்டு பேசுவோம். நேரம் எப்படி சென்றது என்பதை நாங்கள் உணரவே மாட்டோம். மோனிகாவிடம் இப்போது நிறைய மாற்றங்கள் வர தொடங்கின. அவள் ஏற்கனவே தோற்றத்தில் அழகாக இருந்தாள். ஆனால் இப்போது அவளுடைய பிம்பம் என் இதயத்தில் முழுமையாக பதிந்துவிட்டது. அவள் அருகில் இருக்கும் போது என் இதயம் ஒரு விசித்திரமான அமைதியை பெறும். அவள் வெகு தூரம் செல்லும் போது நான் நிறைய வெறுமையை உணர்வேன். மோனிகாவும் சில சமயங்களில் என்னை பார்த்து சிரிப்பாள், வெட்கப்படுவாள், என்னை ரகசியமாக பார்ப்பாள். நானும் அவளை ரகசியமாக பார்க்க தொடங்குவேன். மோனிகா எனக்காக பல்வேறு வகையான உணவுகளை கொண்டு வருவாள். அவளுடைய இந்த பழக்கம் இதுவரை மாறவில்லை. ஒரு நாள் அவள் எனக்காக உருளைக்கிழங்கு பஜ்ஜி கொண்டு வந்திருந்தாள். அன்று நான் வீட்டில் தனியாக இருந்தேன். என் பெற்றோர் பண்ணைக்கு சென்றிருந்தார்கள். மதியம் நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். பிறகு மோனிகா என்னிடம் வந்து பேச ஆரம்பித்தாள். அவள் கொண்டு வந்த பெட்டியை என்னை நோக்கி நீட்டினாள். நான் பெட்டியை திறந்த போது அதில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருந்தது. நான் உடனடியாக சாப்பிட ஆரம்பித்தேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. உங்கள் சமையலில் உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான சுவை இருக்கிறது என்று நான் சொன்னேன். நீங்கள் மிகவும் நன்றாக சமைக்கிறீர்கள். உங்கள் கணவர் உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. உங்களை போன்ற ஒரு நல்ல மற்றும் அழகான மனைவியை யாராவது பெற்றால் அவரது விதி மாறும். இதை கேட்டதும் மோனிகாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. நான் என் கைகளால் அவள் கண்ணீரை துடைத்தேன். அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் ஒவ்வொரு முறையும் அழுவதை பார்த்து எனக்குள் வருத்தமாக இருந்தது. நான், மோனிகா அழாதே என்றேன். நீ அழுதால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு என்றேன். அவள் சொன்னாள், நீ என்னை பற்றி கவலைப்பட உனக்கு நான் யார் என்றாள். ஆம், அந்த நேரத்தில் நான் அமைதியாக இருந்தேன். இப்போது என் மனமும் கனமாகிவிட்டதால் நான் எதுவும் சொல்லவில்லை. நானும் பல நாட்களாக என் இதயத்தில் பல விஷயங்களை அடக்கி வைத்திருந்தேன். என் இதயத்தையும் திறக்க வேண்டியது அவசியம். நான் மோனிகாவின் கையை என் கையால் பிடித்து கொண்டு மோனிகாவிடம் உண்மையை சொன்னேன். நான் உன்னை நீண்ட காலமாக காதலித்து வருகிறேன். உன் திருமணத்திற்கு முன்பே கூட உன்னை ஒன் சைடாக காதலித்தேன். ஆனால் நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. என் காதல் எப்போதும் ஒருதலை பட்சமானது. உன் சிரிப்பு, உன் வார்த்தைகள், உன் எளிமை, உன் இயல்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உன் மனதையும் ஆன்மாவையும் நான் நேசித்தேன். ஆனால் நான் இதை உன்னிடம் சொல்ல எனக்கு ஒருபோதும் தைரியம் வரவில்லை. உன் திருமணத்தின் போது நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் தனியாக நிறைய அழுதேன். நான் பல நாட்கள் சாப்பிடவில்லை. உன் நினைவு என்னை உடைக்கும். நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போன பிறகும் கூட நான் உள்ளுக்குள் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் உன்னை மறக்க முடியல. நான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ மோனிகா என் கண்களை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாள். அவள் கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிஞ்சது. அப்புறம் திடீர்னு அவ என்னை பார்த்து, நீங்க உண்மையிலேயே என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களான்னு கேட்டாள். நான் உடனே, ஆமாம், இன்னைக்கும் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னேன். இதை கேட்டதும் மோனிகா சொன்னாள், உங்க காதலை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொன்னாள். உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்றாள். அந்த நிமிஷத்துல இருந்து எங்க காதல் வெளிப்பட்டது. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போது எங்க பெற்றோர் வயலுக்கு போறப்போ நாங்க 2 பேரும் சந்திக்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம்.
சில சமயங்கள் வயலிலும் சில சமயங்கள் வீட்டிலும் சந்தித்து எங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டோம். இப்போது மோனிகா முன்னாடி மாதிரி சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் முகம் மீண்டும் பிரகாசித்தது. ஆனால் இப்படி ரகசியமாக சந்திப்பது சரியல்ல என்று உணர்ந்தேன். அதனால் நான் இந்த விஷயத்தை என் பெற்றோரிடம் கொண்டு வந்தேன். என் பெற்றோர் முதலில் கொஞ்சம் குழப்பமடைந்தனர். பின்னர் அவர்கள் இந்த உறவு சரி என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார்கள். எங்களுக்கும் மோனிகாவை சிறு வயதிலிருந்தே தெரியும். அவள் மிகவும் நல்லவள், திறமையான பெண். இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் என் பெற்றோரிடம் சொன்னேன், நீங்கள் மோனிகாவின் பெற்றோரிடம் பேசுங்கள், நான் இதை சொல்வது சரியாக இருக்காது. பிறகு என் பெற்றோர்கள் மோனிகாவின் பெற்றோரிடம் பேசினார்கள். மோனிகாவின் பெற்றோரும் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அவர்களின் மகள் ஏற்கனவே திருமணமானவள். அவளுடைய உடல்நிலை சரியில்லாத போதிலும் நாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டோம். இது அவர்களுக்கு ஒரு அதிசயம். அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். விரைவில் எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். திருமண நாளில் மோனிகா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதே பழைய பளபளப்பு அவள் முகத்தில் திரும்பியது. எங்கள் திருமணத்தின் போது எங்கள் காதல் மிகவும் அழகாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்தது. படிப்படியாக எங்கள் காதல் ஆழமடைந்தது. ஒருவருக்கொருவர் மரியாதையையும் நெருக்கமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்றும் கூட எங்களுக்கிடையேயான அன்பு கொஞ்சம் கூட குறையவில்லை. மோனிகா கொஞ்சம் கனமாக இருக்கலாம், ஆனால் அவள் இதயம் மிகவும் மென்மையாகவும் அன்பால் நிறைந்ததாகவும் இருக்கிறது. அவள் என்னை நிறைய நேசிக்கிறாள். அவள் மிகவும் நல்லவள். அவள் என் பெற்றோருக்கு சேவை செய்கிறாள். அவள் அவர்களிடம் மிகவும் அன்பாக இருக்கிறாள். எப்போதும் எனக்கு நிறைய அன்பை தருகிறாள். இப்போது அவள் கர்ப்பமாகவும் இருக்கிறாள். அவள் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பகிரப்பட்ட காதல் அவள் வயிற்றில் வளர்ந்து வருகிறது. தாமதமாக இருந்தாலும் இறுதியாக நான் என் முதல் காதலை கண்டுபிடித்தேன். அதை நான் நீண்ட காலத்திற்கு முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களே, வாழ்க்கை ஒருபோதும் சரியானதாக இருக்காது. பல நேரங்களில் நாம் சோகம், துரோகம் மற்றும் தனிமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இருள்களில் இருந்து நாம் உண்மையான அன்பையும் உண்மையான மக்களையும் நமது உண்மையான அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடிகிறது. வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அது நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத் தருகிறது. எனவே சிரமங்கள் வரும்போது, மக்கள் உங்களை விட்டு செல்லும் போது கூட உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். மற்றவர்களை நேசித்துக் கொண்டே இருங்கள். எப்போதும் வாழ்க்கைக்கு மற்ற ஒரு வாய்ப்பை கொடுங்கள். பல நேரங்களில் நமக்கு ஒரு முடிவாக தோன்றும் திருப்பம் நமது உண்மையான தொடக்கமாகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.